புதிய அரசு அவ்வளோதான். தம்பி போங்க தம்பி, வேலையை போங்க. அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கி தரமான சம்பவத்தை வந்து பண்ணி விட்டார். எனக்கெல்லாம் மற்ற மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணன் சீமான் வந்து விமானத்துக்கு வர்றாரு. புதிய தலைமை நெறியாளர் வந்து அண்ணன் சீமான்ட்ட போய் இந்த புதிய அரசை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவாய்ட் பண்ணுறாரு. நீங்கள் நல்லா பார்க்கணும், அண்ணன் சீமானுடைய அந்த ஒரு நடவடிக்கை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறாரு. புதிய அரசா, புதிய அரசு போடா, உனக்கு வந்து நான் பேட்டி கொடுக்க மாட்டேன், உன்னை வந்து பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மீடியா வந்து அவாய்ட் பண்ணுறாரு. திருப்பி அந்த நெறியாளர் வந்து அண்ணா எதா பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கெஞ்சுற மாதிரி பேசுகிறாப்புல. தம்பி இப்போ வேலையை பாரு அப்படின்னு இந்த மீடியாவை முழுக்க அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. இதை தான் நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஒருத்தரும் நம்ம அண்ணன் சீமான்ட்ட வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் நீங்கள் இந்த மீடியாட்ட வந்து பேசாதீங்கண்ணே அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி அண்ணன் சீமான் பேசலை. அதனாலே நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் பேசிக்கிட்டே இருப்பார். திமுக பற்றி பேசுவார், அதிமுக பற்றி பேசுவார், எல்லா கட்சி பற்றியும் பேசுவார், பாஜக எல்லாம் பேசுவார். ஆனால் இந்த போலி மீடியாக்கள் என்ன ஒன்றா காசு வாங்கிட்டு, இந்த எச்ஐ மீடியாக்கள் ரூட்டை காசு வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சீமான் அவர்கள் வந்து விஜய் வந்து ஒரே நிமிஷம் பேசியிருப்பார். இப்போ காரைக்குடியில் பேசுகிறாரு, திருச்சியில் பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரம் திமுக விமர்சனம் பண்ணுவார், பாஜக விமர்சனம் பண்ணுவார், இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து பேசுவார், நான் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லி பேசுவார். அதெல்லாம் மூட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு இடத்துல விஜய் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நான் வந்து 2500 ரூபா கொடுக்குறேன்னு. எப்படிப்பா கொடுப்பேன், 10 கோடி கடனில் இருக்குன்னு ஒரு பதில் கேள்வி தான் கேட்டுருவார். உடனே அதை வச்சுக்கிட்டு சீமான் விஜய் எதிர்க்கிறான்னு சொல்லி ஒரு போலியாக ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்கினாங்க. எல்லாம் அந்த ரூட் மீடியாட்ட வந்து பல கோடி வாங்கிட்டு, நான் சொல்லியிருப்பேன் இந்த தந்தி டிவி வந்து அந்த சீமான் காரைக்குடியை தோப்பார் அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்கல்ல, அப்போயே நான் சொல்லியிருப்பேன் இந்த தந்தி டிவிக்காரன் இந்த விஜய்கிட்ட இருந்து 5 கோடி இருந்து 50 கோடி வாங்கியிருக்கான்னு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு ஆனால் சீமானவர்களுக்கு எதிராக போலியான கருத்துக்களை வந்து பரப்புது. சீமான் வந்து திமுக எதிர்க்காத மாதிரியோ, சீமானவர்கள் பாஜக எதிர்க்காத மாதிரியோ, சீமானவர்கள் தன்னுடைய கொள்கையே பேசாத மாதிரியோ, பொழுதன்னைக்கு வந்து விஜய் மட்டும் தான் எதிர்த்து பேசுகிற மாதிரியோ ஒரே ஒரு கிளிப்பை வச்சுக்கிட்டு அவர் வந்து பேட்டி கொடுக்குறாருல, அதை மாற்றி போடுவானுங்க. இவனுக்கு பத்திரிகா சந்திப்பில் சீமான்ட்ட அதே கேள்வி வந்து கேட்பாங்க. என்னங்க விஜய் வந்து இப்படி சொல்லியிருக்காருங்கன்னா, சீமான் தான் சொன்னாருன்னா அதை வச்சு பாருங்கள், சீமான் இப்படி பேசுகிறான்னு சொல்லி இந்த 2026 இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி ஓட்டு குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா இந்த மீடியாக்கள் தான். எல்லா போலி மீடியாக்கள் காசு வாங்கிட்டு அந்த சீமானுக்கு எதிராகவே பேசிகிட்டு இருப்பானுங்க. ஆனால் சீமான மக்களுக்காக போகிறான்னா போட மாட்டானுங்க. அங்கே ஏதாவது வீடு இணைஞ்சிருக்கும், இவர் போய் நிற்பார். ஆசிரியர் போராட்டமாக இவர் போய் நிற்பார், மாணவர் போராட்டமாக தூய்மைப்படி எல்லா போராட்டம் நிற்பார். ஆனால் அந்த மீடியாக்காரன் போடவே மாட்டான். சீமான் அவர்கள் எதுவுமே பண்ணலப்பா, ஒன்லி விஜய் தாப்பா எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கட்டமைச்சாங்க. அப்போ இந்த போலி மீடியாக்களை நம்ம சொல்லியிருந்தானே, இதுக்கு மேலே நீ வந்து இந்த மக்களுக்காக பேசுகிறியோ பேசலையோ, அவர் பேசி தான் இருக்க போகிறாரு, மக்களுக்கு பிரச்சனைனா நம்ம அந்த கோவத்தில் சொன்னால் இந்த மக்கள் நாசமாக போட்டோன்னு அதுக்கப்புறம் அதை நம்ம வாபஸ் தான் வாங்கணும். அது ஒரு கோவத்தில் சொல்கிறதா. ஆனால் இந்த மீடியாக்கள் வந்து நாசமாக போட்டோம், இந்த மீடியாக்கள்கிட்ட நீ பேசாதனான்னு சொல்லி நம்ம சொன்னோம். அதே மாதிரி நம்மளுடைய கோரிக்கையை என்ன அண்ணன் சீமான் அவர்கள், நீங்கள் வந்து நம்மளை தேடி ஒரு மீடியா, நம்மளுக்குண்டான ஒரு மீடியா இல்லை, அப்போ போலி செய்தி மீடியா தான் இருக்குது, அந்த மீடியாட்ட பேசாதீங்கன்னா அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த சீமான் அவர்கள் வந்து இன்றைக்கி மீடியாட்ட உன்னுடைய தகுதி தராதான் இவ்வளோ தான்டா, நான் வந்து உனக்கு சிறந்த கருத்துக்கள் சொன்னால் போய் சேர்க்காமல் இந்த மாதிரி என்னை வந்து டிகிரேட் பண்ணிடல, அப்போ உனக்கு வந்து இவ்வளோ தான்டா மரியாதைன்னு சொல்லி அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்துருப்பாரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் தமிழ் கட்சியில் ஒரு பொறுப்பாளர் வந்து சொன்னாருங்க. சமீபமாக பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவருடைய வீடியோவை போட்டால் யூடியூப்லேயும் சரி, இந்த செய்தி நிறுவனங்கள் மெயினாக போட்டால் போடுவாங்க, வீடியோ போடுவாங்க. ஆனால் வியூஸ் வந்து போகாது, 10,000 வியூஸ் கூட வந்து போகாது. நார்மலாக சீமான் அவர்கள் பேட்டி எடுத்தால் 2 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரை வியூஸ் போகும். நம்ம பார்த்துருக்கோம். 2024 எலெக்ஷன்லாம் மதன் கௌரிட்ட அவ்வளோ ஒரு வியூஸ் போகும், 10 லட்சம் வரை வந்து வியூஸ் போச்சு. எங்கே வந்து கொடுத்தாலும் வந்து வியூஸ் போகும். ஒரு புது சேனலில் கொடுத்தா கூட வியூஸ் பண்ணலாம் போகும். ஏன் இந்த ரெட்பிக்ஸில் கூட திடீர்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேட்டி, அதை பிரித்து போடுறாங்க, வியூஸ் அதிகமாக போச்சு. ஆனால் சமீப காலமாக அது 2026 பாருங்களேன், வியூஸே போயிருக்காது. ஏன்னா சீமான் பேசின வீடியோவுக்கு வியூஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த யூடியூப்பில். அதில் மெயினாக இந்த செய்தி நிறுவனங்கள் வந்து அந்த சீமான் பேசுகிற அந்த நெகட்டிவான வீடியோ இருக்குல்ல, அது மட்டும் வியூஸ் வந்து அதிகமாக போகும். சீமான் வந்து விஜய் எப்படி பேசுகிறார், ஆனால் உண்மையான கருத்து பேசுகிறாரு பார்த்தீங்களா, அது வந்து போகாது. இந்த பாண்டே முதற்கொண்டு பல செய்தி நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் தமிழ் கட்சி வந்து டிகிரேட் பண்ணி நாம் தமிழ் கட்சி ஒரு 3வது பெரிய கட்சி, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சீமானவர்கள் பேசுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சீமானவர் ஒரு விஷயத்துக்கு வந்து அப்ஜெக்ஷன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னா அந்த மீடியாக்கள் வந்து ஃப்ளாஷ் நியூஸாக போடணும். ஆனால் போட மாட்டானுங்க. விஜய் நடந்துட்டார் அப்படின்னா போடுவானுங்க. அப்போ இந்த போலி மீடியாக்கள் காசு வாங்கிட்டு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கூட இதுக்கு மேலே. இதை தான் நம்ம அந்த சீமானவர்கள்ட்ட வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த மீடியாக்கள் நீங்கள் வந்து புறக்கணிங்க, இந்த மீடியாக்கள் நம்மளுக்கு வந்து எதிராக இருக்கிறாங்க, காசு வாங்கிட்டு வந்து அவங்க போலி செய்தியை வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த சீமானவர்களை வந்து இன்றைக்கே புறக்கணிச்சிருக்காரு. நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா வந்துங்களேன் காசு வாங்கிக்கிறாங்க, போலி கருத்து கணிப்பு வந்து போடுறாங்க.
இவங்க கருத்து கணிப்பு போட்டதில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கான்னு நடக்கவே இல்லை. அதுலேயும் பிறனே போடுவாங்க. இந்த நியூஸ் 18 சேனல்காரன் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சின்னு போட்டு 2 சீட்டு 2 முதல் 6 சீட்டு வரை வரும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. மற்ற எல்லாம் பாருங்களேன், இந்த போலி மீடியாக்கள், இந்த தந்தி, புதிய தலைமுறை, பாலிமர், அப்புறம் இந்த நியூஸ் 7 கூட விட்ருங்க. இந்த 4 சேனல் இருக்கையில் மெயினாக நியூஸ் 24/7 இவங்கெல்லாம் அப்படியே ஒரு நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு வன்மத்தை கக்கிக்கிட்டே இருப்பாங்க. பிறன்னு போட்டுருவாங்க. ஏன்னா இந்த நியூஸ் 24/7 வந்து வெளிப்படையாக அவங்க வந்து விஜய்க்கு வந்து செம்பு தூக்கிட்டு, அந்த நெல்சன் வந்து என்ன பண்ணுறது, திமுககார மாதிரியே பேசுகிறது, இன்னொரு லேடி வந்து அவங்க அப்படியே வந்து விஜய் கட்சி மாதிரியே பேசுகிறதுன்னு எல்லா செட்டப்பு எல்லாம் அப்படியே ஒரிஜினாட்ட காசு வாங்கிட்டு அவ்வளோ செட்டப் பண்ணாங்க இந்த மீடியாக்கள் எல்லாம் போலி. அப்போது அந்த போலி கருத்து கணிப்பை எடுத்து என்ன பண்ணுறது, நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கில்லை அப்படின்னு சொல்லி இங்கே கட்டமைக்கிறது, ஊடகத்தில் உட்காந்து கட்டமைக்கிறது. ஏன்னா ஊடகம் ஒரு தேர்தலோட முக்கியமான ஒரு ஆயுதம். இப்போ சோசியல் மீடியாவுடைய வச்சு தான், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தான் விஜய் வந்து ஜெயிச்சிருக்காரு. அந்த ரூட் மாஃபியா அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து வேலை செய்யும். ஏன்னா எல்லா செல்ஃபோன்லேயும் வந்து அந்த ரூட்டுடைய அந்த இன்ஸ்டாகிராம் இருக்குது. அப்போ அந்த இன்ஸ்டாகிராம் வழியாக அந்த ரூட்டு வந்து திட்டம் போட்டு இந்த சின்ன குழந்தைகள்கிட்ட வந்து விஜய் வந்து கஷ்டப்படுறாரு, விஜய் வந்து ஒடுக்குறாங்க, திமுக வந்து ஒடுக்குது, கரூர் சம்பவத்துக்கு காரணமே விஜய் கிடையாது, அது மாதிரி வந்து சிபிஐட்ட வந்து பாஜக இது பண்ணுது, ஜனநாயக படத்தை தடை பண்ணிட்டாங்க, விஜயை நெருக்கிறாங்க, அவர் வந்து 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் மக்களுக்காக தான் உழைக்க வரான்னு சொல்லி இவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு பரப்புரை மேற்கொண்டாங்க. அதன் மூலியமாக தான் விஜய் ஜெயிச்சிருக்கார் அப்படின்னா ரூட் மாஃபியா வச்சு. அப்போ இந்த ஊடகம் அதை விட பெருசு இல்லையா? இந்த புதிய தலைமுறை, தந்தி டிவி, பாலிமர்லாம் எல்லாமே வந்து இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க செய்தி. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஊடகம், போலி ஊடகம், பொய் கருத்து கண்டிப்பாக போடுறது. நாம் தமிழர் கட்சி 2% வருங்கிறது, இந்த முட்டைக்கண்ணே அருண் 4% தான் வருங்கிறது, காரைக்குடியில் சீமான் வந்து 4 தான் வருவார்னு சொல்லி இவங்க 6 ஓதுறது. எனக்கு என்னமோ அந்த அண்ணன் இவர் சொன்னார் பார்த்தீங்களா, முத்துப்பாண்டி, பேலட் பெட்டியில் எத்தனை ஓட்டு சீமானுக்கு விழுந்திருக்குன்னே தெரியாது, ஆனால் சீமான் பின்னடைவுன்னு போடுறாங்க, பிரபு வந்து முன்னடைவுன்னு தெரியாது, ஏன்னா பேலட் பெட்டியில் வந்து எண்ணவே இல்லை. அப்போ எப்படி இந்த போலி ஊடகங்கள் வந்து போலியாக நம்மளை கட்டமைக்குது? போலி கருத்து கணிப்பு மூலியமாகவும் போலி செய்தி மூலியமாகவும் சீமானவர்கள் வந்து விஜய்க்கு எதிராக மட்டுமே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கட்டமைக்கிறதுல இந்த போலி மீடியா. அப்போ இந்த போலி மீடியாவுக்கு செருப்படி கொடுக்கணும். செருப்படி கொடுக்க என்ன பண்ணணும், இந்த மீடியா வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த மீடியாட்ட போய் பேசக்கூடாது, நான் பேசினா தாண்டா நீ வந்து இது பண்ணுவேன், போடக்கூடாது. நம்மளை வச்சு சம்பாரிச்சுக்குவாங்க ஒரு பக்கம். நம்ம போடுற வியூஸ் போச்சுன்னா நல்லா காசு வருது இல்லை, சம்பாரிச்சுக்குவாங்க. ஒருங்க நின்று நம்ம பேசணும், ஆனால் அவனுங்க போலி செய்தியாக போடுவானுங்க. அப்போ இந்த மாதிரி நேரங்களில் அதுவும் நம்மளுக்கு வந்து இந்த தேர்தலில் இந்த மீடியா பண்ண ஒரு துரோகம் இருக்குல்ல, அது உச்சபட்ச துரோகம். காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க, வெளிப்படையாக நம்மளுக்கு வந்து தெரியுதுங்க. எல்லா சேனல்காரனும் காசு வாங்கி தாங்க பண்ணுறான், காசு வாங்கி தான் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வந்து கட்டமைக்கிறான். அப்போ இவனுங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இவனை சும்மா வந்து முன்னாடி சன் டிவிக்காரன் வந்து போலி செய்தி போட்டிருப்பான், சன் நியூஸ்காரன் போட்டிருப்பான், அப்படி தான் சரி சன் நியூஸ்காரன் திமுககாரன் அவன் போட்டிருப்பான்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களே போட ஆரம்பிக்கிறான் போலி செய்தியாக. எல்லாம் ப்ராடு பசங்க, போலி தமிழைன்னு வைப்பானுங்க. சீமான் வந்து சந்திச்சிட்டாருன்னு ஒரு கோயிலை காமிச்சு இந்த கோயில் தான் பானுங்க, ஆனால் அது வேறு கோயிலாக இருக்கும். இப்போ கூட சமீபத்தில் இந்த பூரி சாலன் வந்து சீமானை வந்து சங்கர மடத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்களே, அது மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கோயில், ஒரு மடம், அதுக்கு போயிருக்காரு. உடனே அதை வச்சுட்டு சங்கரம் கோயிலுன்றானுங்க. எல்லா பக்கமே இந்த போலி பரப்புரை பண்ணுறவங்க ஒரு கும்பல் வந்து இருக்கானுங்க. அது மீடியாவில் பெரிய லாபி பண்ணுறாங்க. அப்போ இவனுங்கெல்லாம் நம்ம வந்து புறக்கணிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதா ஃபேக்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அண்ணன் சீமான் வந்து இன்றைக்கி பண்ண வந்து சரியான ஒரு சூப்பர் இதுக்கு மேலே அந்த ஊடகங்களை நம்ம என்ன சொல்கிறோம், இன்னும் பேசாதீங்கண்ணா, இன்னும் அந்த மீடியாக்களுக்கு நீங்கள் வந்து இன்டர்வியூவே கொடுக்காதீங்க, போதும் உங்கள் தொண்டை தண்ணி வத்த பேசிட்டீங்க. பொதுக்கூட்டம் பேசுகிறீங்க, ஆர்ப்பாட்டம் பேசுகிறீங்க, போராட்டம் பேசுகிறீங்க, பத்தாக்குறைக்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசுகிறீங்க, பத்தாக்குறைக்கு வந்து தனியாக இன்டர்வியூ கொடுக்குறீங்க, போதும். இதுக்கு மேலே என்ன பண்ணுங்க, பேசாமல் இருங்க. அந்த ஒரு படத்தில், சகுனி படத்தில் நாசன் வந்து பேசிக்கிட்டே இருப்பாப்புல சாமியாரா, எவனும் கேட்கவே மாட்டான் மக்கள், ஆனால் பேசாமல் ஆயிடுவாப்புல கார்த்தி சொன்னோடனே. அப்போ பார்த்தீங்கன்னா எப்படா சாமியார் பேசுவாருன்னு சொல்லி உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த மக்களுக்கு நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க கேட்க மாட்டாங்க, பேசாமல் இருந்தோம்னா எப்படா இந்த மனுஷன் பேசுவார்னு சொல்லி காத்திருப்பாங்க. அந்த டிமாண்டை வந்து நம்ம உருவாக்கணும். இந்த போலி மீடியாக்களுக்கு நம்ம இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி அந்த சீமானை அவாய்ட் பண்ண மாதிரியே இன்றைக்கி எப்போயும் அவாய்ட் பண்ணோம், தம்பி இப்போ வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.